என்ன அப்பல இப்படி உட்கார்ந்துருக்கீங்களா? சும்மா வந்து இந்த களை எடுக்க வந்தேன், களை எடுத்துட்டு உட்காந்துருக்கேன். அப்படியா? நானும் இந்த களை எடுக்க தான் போறேன். சத்திரக்குடி பக்கம் போயிட்டு வந்தேன். லேட் ஆகி போச்சு. இந்த கும்பமெல்லாம் அள்ளி போன்னு சொன்னாக்கா, அதை இப்படி வந்த மாப்பிள. அப்புறம் என்ன கையில எல்லாம் பெரிய பார்சலா இருக்கு, என்ன அது? அது ஒண்ணு இல்லாமல இந்த களை எடுக்கிறவங்களுக்கு இந்த போட்டா வச்சு அம்மா ஆயிட்டு சொன்னாங்க. அதை இந்த கொண்டு போய்கிட்டு இருக்கு. நீங்க ரெண்டு சாப்பிடுங்க, தாங்க பிடிங்க. என்ன மாப்பிள்ள இந்த பேப்பர்ல வாங்குனீங்க இதை சாப்பிடுறதுக்கு? அடா ஏன்டா அதை தூக்கி போட்டியா? ஏன் போண்டா போச்சு இருக்கிற ரேட்டுக்கு இவ்வளவு இப்படி தூக்கி போட்டேன்? இதை சாப்பிடுறதுனால கேன்சர் வருது மாப்பிள்ள. என்ன அப்படியே மாப்பிள்ள 15 வருஷமா கேன்சர் வேலை செஞ்சாரு. ஏதாவது கருத்து சொல்லாப்ல. சரி இருந்து கேட்போமே, அதையும் என்ன. சரி என்ன ஆப்ல, என்ன விஷயம், என்ன இப்படி தூக்கி போட்டியில சொல்லுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு மட்டும் சொல்லுங்க. சரி சரி சொல்லுங்க. இந்த இங்க் இருக்குல்ல? ஆமா. இந்த இதுல ஊத்துறாங்கல்ல இங்க், எதுல? இந்த மை. ஆமா ஆமா ஆமா, இந்த மைய. இந்த இங்க சரி ஒரு பாட்டில் உங்கள்ட்ட கொடுத்தோம்னா குடிப்பீங்களா? அதை எப்படி குடிப்பேன்? பேனாக்கு மை ஊத்து எழுதிக்கிட்டு தெரியுமா, அதை எப்படி குடிப்பான்? இந்த இங்க குடிச்சீங்கன்னா 24 மணி நேரத்துல செத்து போயிருவீங்க. ஆத்தாடி ஆத்தாடி, கொலாரா பாவிகளா, என்ன சொல்றியா? ஆமா, இந்த இங்க் இருக்குல்ல, இந்த இதுல அச்சு போடுறாங்கல்ல, ஆமா, அந்த மைய நீங்க ஒரு பாட்டில் குடிச்சீங்கன்னா ஒரு 24 மணி நேரத்துல செத்து போயிருவீங்க நீங்க. ஆமா, உண்மைதானா? உண்மைதான் சொல்லாதீங்க. இல்ல இல்ல, நீங்க உண்மையதான் சொல்லுவீங்க. ஏன்டா நீங்க வந்து மெடிக்கல் ஃபீல்டுல இருந்த ஆளு, ஸ்கேன் சென்டர் வேலை பார்த்த ஆளு. ஆமா, இது வந்து இதுல ஒட்டு நம்ப முடியல மாப்பிள்ள. ஆனா நீங்க உண்மையத்தான் சொல்லுவீங்க. சரி சொல்லுங்க, நீங்க எப்படியும் கருத்து உண்மையை கருத்தானதான் சொல்லுவீங்க மாப்பிள்ள. இது ஒட்டுது இல்ல? ஆமா, இது ஒட்டுறப்ப நமக்கே தெரியாம இந்த இங்க் இதுல போய் ஒட்டிருமா. சரி 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 சரி. என்ன பண்றோம்னா சாப்பிடுறோம். சாப்பிட சாப்பிட என்ன ஆகுதுன்னா நம்மள இது கொல்லாது, ஆனா கேன்சரை உண்டாக்கும். அடி பாவிகளா, அதான் இந்த காலத்துல எல்லாருக்கும் நிறைய பேருக்கு கேன்சர் சொல்றாங்களோ. இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேன்சர் எல்லாம் வராதுன்னு சொல்லுவீங்க. ஆமா, இப்ப நிறைய பேருக்கு இங்கதான் வருது. ஏன்னா இப்ப வந்து இங்க கிராமத்துல இருக்கிறவங்க தான் விழிப்புணர்ச்சி இல்லாம நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால கேன்சர் வருது. இப்ப பாருங்க, இப்ப இத வாங்கி சாப்பிடுறீங்களா? ஆமா, இங்கு ஒட்டி இருக்கா? ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த இங்கு உங்களோட உடம்புக்குள்ள போய் உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய செல்களை எல்லாம் பாதிச்சு அதான் கேன்சரா வர்றது. இதுல மடிச்சே குடுக்க கூடாதுன்னு சட்டமே போட்டாங்க மாப்பிள்ள. இந்த பேப்பர்ல இங்க் அடிச்ச பேப்பர்ல பச்சி போண்டாவே மடிச்சு கொடுக்க கூடாது, வெள்ளை பேப்பர்ல தான் மடிச்சே கொடுக்கணும். ஆனா இதுலதான் இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் மாப்பிள்ள. நான் கேன்சர் சென்டர்ல 2010 வேலைக்கு சேர்ந்தேன். ஒரு 15 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன்னு வச்சுங்களா, 13 வருஷம். சரி, 2010 நான் கேன்சர் சென்டர்ல வேலை செய்யறப்ப எத்தனை ஸ்கேன் எடுத்தாலும் கேன்சர் பேஷண்ட் இருக்க மாட்டாங்க மாப்பிள்ள. 2010 ஏதோ ஒரு 10,000 பேர் வந்து எடுத்தாங்கன்னா மாசத்துக்கு ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கேன்சர் நாங்க கண்டுபிடிப்போம். சரி, ஆனா இப்ப 2023 இப்ப 500 பேருக்கு ஸ்கேன் எடுத்தோம்னா 5 பேருக்கு கேன்சர் மாப்பிள்ள. அதாவது என்ன சொல்றதுன்னா, பெண்களுக்கு முதற்கொண்டு லங்ஸ் கேன்சர் வருது. அவங்க கிடந்துகிட்டு நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன், எனக்கு லங்ஸ் கேன்சரா அப்படின்னு அப்படி சொல்றாங்க. யாருக்கு? என்ன குழந்தை பெண்களுக்குமா கேன்சர் வருது? ஆமா மாப்பிள்ள, பெண்களுக்கும் வருது. அதாவது இப்ப என்னன்னா, இந்த தீய பழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கேன்சர்னு கிடையாது, குழந்தைக்கு முதற்கொண்டு கேன்சர் வருது மாப்பிள்ள. எப்படி வரும்? ஆத்தாடி, குழந்தைகளுக்கு எப்படி வருது மாப்பிள்ள? இதுதான் உணவு தான். உணவு எல்லாம் கெமிக்கல் ஆயிருச்சு, ரசாயனம் ஆயிருச்சு.